திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் தேவைப்பட்டது அப்படின்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான வெப்சைட் வந்துட்டு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. மோர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் காண்டாக்ட் நம்பரில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகங்கள் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த சந்தேகங்களை நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கான இந்த வீடியோ பதிவு. ஸோ டொரேனியாவில் வந்துட்டு சீடு வந்து இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. கட்டிங்ஸில் வளருமா அப்படின்னு. ஸோ கட்டிங்ஸ் வந்துட்டு வளர்க்கலாம், ஆனால் கொஞ்சமே வந்துட்டு ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த டொரேனியாவில் இந்த மாதிரி பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோப்பு நுரையோட ஒயிட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து மாவு பூச்சி வைக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம அந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய வண்டு இருக்குது பார்த்தீங்களா, இவங்களோட எக்ஸு தான் அது. ஸோ அந்த எக்கெல்லாம் வந்து நிறைய செடி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி இந்த டொரேனியா பிளான்ட்ஸில் உள்ள எல்லாத்தையுமே சாப்பிட்டு மொத்தமாக முடிச்சுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓஸில் இருந்து நல்லா தண்ணியை ஃபோர்ஸாக நம்ம அடித்து விட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம அந்த லிக்விட் ஏதாவது சோப்பு, அந்த ஷாம்பு ஏதாவது லிக்விடு வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே இது வந்துட்டு வேமா சத்துரும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு கம்பு வச்சு நம்ம இப்படி ரிமூவ் பண்ணாலே அவங்க வெளியே வந்துடுவாங்க. பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக ஒரு ரெட் கலரில் மாவு பூச்சி வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதில் இன்னொரு டவுட் என்னென்னா, இது ஃப்ளவர், ஓகேங்களா. ஸோ ஃப்ளவர் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்காக தான் இப்போ ஒரு இது எடுத்து வச்சுருந்தேன், அதை காணையில். இது வந்து சீடு வைக்குமான்னு கேட்டவங்களுக்குரிய ஒரு கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோஸ் தான் இது. இது பார்த்திங்களா, இது பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா இதோட சீடு, ஓகேங்களா. சீடு வந்து இவ்வளோதாங்க இருக்கும். ஸோ இங்கே கண்டினியூ மழைன்றதுனால நம்ம சீடை கலெக்ட் பண்ண முடியலை. சீடு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஒயிட்டாக இருக்குங்க இல்லையா, உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். சீடு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சீடை நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போ இது ஒரு ரோஜா செடிக்கு இப்படி மேலே நம்ம தூவி விட்டுட்டு அந்த மண்ணை நம்ம போட்டுட்டாலே போதும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கணும். இது பார்த்திங்களா, இப்படி தான் வந்து சீடு வைக்கும். பூ முடிஞ்சதுக்கப்புறமாட்டு இதோட சீடு இப்படி தான் இருக்கும். இதை வந்து நல்லா காய வைக்கணும். உள்ளே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒயிட்டாக ரவையாக இருக்கும். இதை வந்து நல்லா ட்ரைனாக காஞ்சதுக்கப்புறமாட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மழை காலங்களில் சீசன் டைமில் நீங்கள் போட்டு விட்டாலே போதும், அது சூப்பராக க்ரோ ஆகி வந்துடும். ஸோ இதில் மாவு பூச்சிகள் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்காக மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணியை விட்டு நீங்கள் டெய்லியும் கண்டினியூவாக நல்ல ஃபோர்ஸாக அடித்து விட்டாலே போதுமானது. ஸோ இந்த பூச்சியெல்லாம் அப்படியே எடுத்து சாவடிச்சிருங்க, அவ்வளோதாங்க விஷயம். டொரேனியாவில் சீடு வந்துட்டு கண்டிப்பாக வரும். சீடில் உங்களால் நிறைய கலர்ஸை வந்துட்டு எடுக்க முடியும். ஏன்னா சீடு வந்து போட்ட ஒரே கலர் தான் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய கலர்ஸில் வந்துட்டு மாறி மாறி வரலாம். கட்டிங்ஸ் வந்துட்டு கன்ஃபார்மாக இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. ஆனால் 1-2 டைம் ட்ரை பண்ண முத்தின கம்பாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நீங்கள் உரங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே அதுக்கு அவ்வளோவா நான் கொடுக்குறதில்ல. இப்போ டேரெக்டாக நம்மளுக்கு மழை வர்றதுனால இந்த மழை தண்ணிகளில் அழகாக வந்துட்டு வளர்ந்துருவாங்க. ஸோ நிறைய இடங்களில் இதோட விதைகள் விழுந்து தானே வந்துட்டு குறுத்து வந்துடுவாங்க. ஸோ இதில் நம்மள்ட்ட 2 கலர் மட்டும்தான் இப்போ அவைலபிளில் இருக்குது. ஸோ சேல்ஸ் கிடையாதுங்க, சீட் கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சீடுமே என்னால் வந்துட்டு இப்போ கலெக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா வெயில் காலம் வந்தால் மட்டுமே தான் நம்ம சீடை கலெக்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இங்கே. ஏன்னா மழைகள் அதிகமாக பெஞ்சிட்ருக்கனால நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, சீடு வந்துட்டு வேகமாகவே உதிர்ந்து கீழே விழுந்துடும். அதனால் என்னால் கலெக்ட் பண்ண முடியலை. ஓகே,
நீங்கள் வந்துட்டு இதில் சாணாங்கி இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். வேறு எந்த உரங்களும் தேவை கிடையாதுங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு நார்மல் செம்மண்ணில் வச்சுட்டிங்கனாலே போதும். இது வெறும் தரையில் தான் நிற்கிது. நான் ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும் கொண்டு வந்து அப்படியே வச்சு விட்டேன். இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இதாக வளர்ந்து நிற்கிறாங்க. அவ்வளோதாங்க விஷயம். இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு டொரேனியாவில் சீடு இருக்கும் அப்படின்றது கிளியராக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக சீட்ஸ் நிறைய வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பி கார்டனிங்.